guys, welcome to Eden Aquatics. ஸோ கைஸ் மலபார் ஸ்னேக்கரை பற்றி கொஞ்சம் நம்ம நிறைய வீடியோஸை போட்டிருந்தாலும் ஃபுல் இந்த மலபார் ஸ்னேக்கரை பற்றி இந்த மெயின்டெனன்ஸ் அண்டு கேர் அண்ட் இதோட ப்ரீடிங் அண்ட் இதோட ஃபீடிங்கை பற்றி ஏதோ வீடியோ போட்டிருக்கேனானே எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஏதாவது வீடியோஸ் நல்லா இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்தியன் ஸ்னேக்கரில் அண்டு மலபார் ஸ்னேக்கரோட அந்த ஸ்டேஜஸில் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் ஒரு வீடியோ போட்டதே இல்லை கைஸ். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கூட மலபார் ஸ்னேக்கரை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அதனால் நம்ம மலபார் ஸ்னேக்கரை பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் இதோட மெயின்டெனன்ஸ் வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இந்த ஸ்னேக்கரில் முக்கால்வாசி ஸ்னேக்கர் ஸ்பீஷஸ்லாம் வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துட்டு அண்ட் அதை மந்த்லி ஒன்ஸ் ஆச்சோ ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். வீக்லி சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கே சொன்னால் பண்ணுறீங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு மந்த்லியாச்சும் சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 கைஸ். அதுக்கு நடுவில் இருக்க பிஹெச் லெவல் கெத்தாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 to 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு ஸ்னேக்கடு தான். நல்லா ப்ளூ கலரில் பிளாக் கலரில் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். பிளாக் அண்ட் ப்ளூ ஒரு கிரேட்டான காம்பினேஷன் தான். எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்ச காம்பினேஷன் தான். அட்டகாசமான ஒரு ஸ்னேக்கர் தான் இங்கே உண்மையிலே மலபார் ஸ்னேக்கர். இந்த ஸ்னேக்கருக்கான ஃபீடிங்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதுக்கு நிறைய பேர் லைஃப் ஃபீடு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேபியில் எங்கேயா வாங்கும்போது கூட அதை நம்ம லைஃப் ஃபீட் போட்டு தான் அதை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெல்லட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா பெல்லட்ஸ் கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்னேக்கருக்கு லைஃப் ஃபீட் கொடுங்கன்னு சொல்கிறத நான் மோஸ்ட்டாக பார்த்தேன்னா நிறைய இந்த ஸ்னேக்கர் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுக்கு லைவாக இருந்தால் தாங்க எடுக்கும். லைவ் ப்ரே ஒன்றா தான் எடுக்கும். நீங்கள் அதுக்கு டெட் ஃபிஷ் போட்டிங்கன்னா எடுக்கவே எடுக்காது. அதனால தான் லைவ் ஃபிஷ் போடுங்கன்னு சொல்கிறது. அதுக்கு நீங்கள் டெட் ஃபிஷ் போட்டு எடுக்கிறது மாதிரி வைக்கணும்னா நீங்கள் அதுக்கு பழக்கணும். நீங்கள் ஒரு 2-3 நாள் பட்னி விட்டுட்டு டெட் ஃபிஷ் போடுங்க. அது எடுக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு பசி தாங்காமல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நீங்கள் பெல்லத்துக்கும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 2-3 நாள் பட்னி விட்டுட்டு ஃபீட் பண்ணுங்கள். திருப்பி 2-3 நாள் பட்னி விட்டுட்டு ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி தான் நம்ம பெல்லட்டுக்கு அண்ட் மற்ற சிக்கனாட் இந்த மாதிரிலாம் நம்ம விஷயத்துக்கு இதை அடாப்ட் பண்ண முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான் அடாப்ட் பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்கள், அடாப்ட் ஆகிடும். கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்கடுக்கான டேங்க் சைஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்னேக்கர் சைஸை தெரிஞ்சுக்கலாம். மலபார் ஸ்னேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 3 feet வரைக்கும் வளரக்கூடியது கைஸ். அது 20 kgs மேலாம் இருக்குன்றத கதைகள்லாம் கேட்டிருக்கேன் நான். 3 feet வரைக்கும் வளரக்கூடிய ஸ்னேக்கடு. டேங்க்குள்ளே 3 feet வளரும். வைல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 feet அப்படி வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கும் மேலே வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபிஷ்ஷோட க்ரோத் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் நான் சொல்கிறேன். ஃபிஷ் வாழ்கிற வரைக்கும் அது லைஃப் லாங் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வைல்டில் அந்த ஃபுட்டு கிடைக்கிது. நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னா அது நல்லா லைஃப் லாங் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷை இவ்வளோ தான் நிற்கணும், க்ரோத் நிற்கணும் அப்படின்லாம் கிடையாது. எப்படி ஒரு ரெப்டைல் ஸ்னேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு இவ்வளோ தான் க்ரோத்துன்னு கிடையாது. அது சாப்பிட அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது லைஃப் லாங் வளரும். அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ்க்கும் நடக்குது. அதனால் நீங்கள் டேங்க்குள்ளே வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா அதோட வளர்ச்சி 1 இல்லை 2 அடிக்கு கம்மி ஆகிடுது. அதுக்கான ஸ்பேஸில் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், தண்ணியில் பெனிஃபிஷியல் பேக்டீரியா லைக் ஜூ பிளான்டன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரிவரில் இருக்கும். ஆனால் நம்ம மீன் தொட்டியில் அது சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க வைல்டில் ஹண்ட் பண்ணி சாப்பிடும். வேண்டுற அளவுக்கு இதுங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்க ஒரு மீனை நம்ம டேங்க்கில் வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அதோட சைஸ் நேச்சரில் இருக்கிறதோட ஒரு 1 அடியோ 2 அடி கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லி சின்ன டேங்க்கு கொடுத்துடாதீங்க. அதுக்கு நீந்துற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அங்கே இப்படி திரும்பினோடனே அங்கே போய் அடிக்கிறது, அப்படி திரும்பினோடனே இங்கே அடிக்கக்கூடாது. கொஞ்சம் அதுங்க நல்லா நீந்துற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறது. மினிமம் நீங்கள் ஒரு 5 feet டேங்க் கொடுங்க, இல்லாட்டி 6 feet டேங்க் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய டேங்க்கில் மலபார் ஸ்னேக்கர் வைக்கும்போது அந்த ஸ்னேக்கர் பார்க்கவே கம்பீரமாக இருக்கும். ப்ரோ இதை ஃபிஷ் டேங்க்கில் தான் மட்டும் வைக்கணுமான்னு கிடையாது. நீங்கள் ஏதோ பாண்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பாண்டில் கூட வளர்க்கலாம், சிமெண்ட் டேங்க்கில் கூட வளர்க்கலாம்.
எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ குதிச்சு போகாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின். டேங்க்கில் டாப்பை நம்ம கவர் பண்ணிடுவோம். சிமெண்ட் டேங்காக இருந்தால் கூட ஏதோ போட்டு மூடிடுவோம். பாண்டுன்றது ரொம்ப பெருசு. மழை பெஞ்சு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகலான்றதை பார்க்குங்க ஸ்னேக்கட்ஸ்லாம். ஸோ மோஸ்ட்டாக ஸ்னேக்கட்ஸோட பிஹேவியர் அப்படி தான். ஸோ அதனால் நீங்கள் பானில் வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலபார் ஸ்னேக்கட்டில் இந்த ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜஸ்க்கும் அதுங்க ஒரு கலரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜஸை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை மறக்காமல் அந்த லிங்கை தொட்டு பாருங்கள். அண்ட் அப்புறம் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மலபார் ஸ்னேக்கட் அண்ட் ஜாயிண்ட் ஸ்னேக்கட். ஸோ அந்த வீடியோவும் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் தொட்டு பாருங்கள். ஸோ கைஸ், எல்லோரும் இந்த மலபார் ஸ்னேக்கட் பிளாக் அண்ட் ப்ளூன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதை நான் வந்து அந்த பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன். பட் அது எப்பவும் ப்ளூ கலரில் இருக்குன்னு கிடையாது. அது ப்ரீடிங் டைமில் தான் இந்த ப்ளூ கலரே வருதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கேரளாவில் இருக்கும்போது இந்த ப்ளூ கலர் வந்து இதோட ப்ரீடிங் டைம் வரும்போது தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு அங்கே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மற்ற டைம்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த லுக்கே பயங்கரமாக தான் இருக்கும். அண்ட் இதோட அக்ரெசிவ் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஃபிஷ்ஷெல்லாம் போட்டிங்கன்னா ஒரே கடி 2 துண்டு மீன் பயங்கரமாக கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் பல்லெல்லாம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் தொட்டிக்குள்ளே கையை விடும்போது. ஸோ கைஸ், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது வந்து எந்த அளவுக்கு அக்ரெசிவான ஃபிஷ்ஷுன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா வாட்டர் ஸ்னேக் இருக்குது, கில்பேக் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து குளிக்கலான்னு ரிவருக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ அந்த கில்பேக் ஸ்னேக்கை வந்து ஏதோ ஒன்று துரத்தி அடிச்சிட்டு இருந்தது. 2 தடவை அது மிஸ் ஆகிடுச்சு கைஸ். அது எங்ககிட்ட கடைசியாக வந்துருச்சு. எப்படின்னா நாங்கள் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேராக அது எங்ககிட்ட வந்து அங்கே ராக்ஸ் எல்லாம் இருந்தது தண்ணிக்கடியில். ஸோ நேராக அந்த ராக்ஸ்குள்ளே போயிடுச்சு. பின்னாடியே ஒரு உருவம் வந்தது, கருப்பு உருவம். ஸோ அது வந்து ஒரு மலபார் ஸ்னேக்கடு. அந்த ஸ்னேக்கை அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அதை சாப்பிட்லான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்குது போல். 2 அட்டாக்கில் அது எஸ்கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நேராக அந்த ராக்ஸ் நடுவில் பூந்தனால அந்த கில்பேக் ஸ்னேக் தப்பிச்சிச்சு. இல்லாட்டி அது போட்டு அங்கேயே சாப்பிட்ருக்கும் போல். உண்மையிலே நல்லா பார்க்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. உண்மையிலே ஒரு அட்டகாசமான ஒரு மீன் தான். ஸோ அதுக்கப்புறம் கைஸ், ப்ரீடிங்கு. இதோட ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணணும். மேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். ஏன்னா அங்கே எக்ஸ் இருக்கனால அது கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே யூவாக அண்ட் கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்த மாதிரி இறங்கியிருக்கும். ஸோ இதே மெயில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸ்னேக்கடில். பட் இது வந்து ஸ்ட்ரைப் ஸ்னேக்கட். மலபார் ஸ்னேக்கடுக்கும் இதே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாம் ஒரே இனம் தானே. நான் வந்து மலபார் ஸ்னேக்கடு இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் மேல் அண்ட் ஃபீமேல் அது தெரிதான்றதை அதையும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். முக்கியமான ஒரு விஷயம், அது இப்போ போட மாட்டேன், ஆனால் இப்போ அது பார்த்தா தெரியாது. ஸோ ஃப்யூச்சரில் அதை வளர்த்தோம், வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அது அப்டேட் வீடியோ வந்து சூன் நம்ம சேனலில் போடுறேன். ஸோ கைஸ், மேல் அண்ட் ஃபீமேலை அங்கே அப்படியே ஒரே பிளேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ கொஞ்சம் டிவைடர் வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் டிவைடர் எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் ப்ரீடிங், அவ்வளோதான் கைஸ், அவங்க பார்த்துப்பாங்க ப்ரீடிங்கு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை என்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you in next வீடியோ. ஸ்னேக்கட்டை பற்றி சொல்ல வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க, மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை கைஸ்.